நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதை பெற்றுக் கொடுத்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த அறிவிப்பு ஒரு கோட்டத்துக்கு வர வேண்டிய நிதி நம்ம எடுத்துக்கொண்டால் நமது மாவட்டம் 86 திருநெல்வேலியிலிருந்து பிரிக்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டம் உதயமானது. இன்று கோவில்பட்டிக்கு என்று ஒரு தனியான ஒரு கோட்ட அலுவலகம் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து சிறு சிறு ரெடி ஆயிட்டே அதை கரெக்டா பேசிட்டாரு. ஏன்னா நாங்க பேச முடியாது, எம்எல்ஏக்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. அதனால சரியாக அவர் அதே போல நம்முடைய எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டேயனும் பேசினாரு, அவர் நம்ம கோவில்பட்டி எம்எல்ஏ பேசினாரு. அவங்க தயாராகிட்டே பேசுறாங்களே நினைச்சேன். இது பல்வேறு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி நடந்தது. ஆனால் கோவில்பட்டியிலே தான் அமைக்க வேண்டும் என்று கூறிய போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் சரியான இடம் தான். ஏன்னா ஒரு சென்டரா இருக்குது. கிட்டத்தட்ட விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோட்டங்களை உப கோட்டங்களை இணைத்து இந்த ஒரு கோட்டம் செயல்படும். இந்த கோட்டத்திலே விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் மற்றும் கோவில்பட்டி 3 கோட்டங்களும் உப கோட்டங்களும் இதில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமை. நிச்சயமாக இன்னும் அதிக ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். அதிக ஈடுபாட்டோடு நம்முடைய நெடுஞ்சாலைகள் எல்லாம் மேம்படுத்துவதற்கும் பல்வேறு நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கும் நமக்கு வாய்ப்பாக அமையும். இந்த ஒரு புதிய கோட்டத்தை கோவில்பட்டி கோட்டத்தை நமக்கு தந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் இத்தருணத்தில் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம் கொள்கிறேன். இந்த பகுதியின் மக்களுக்கு பல நாளாக இருந்த கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலை துறை நம்முடைய மாவட்டத்திலே 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு, ஏனென்றால் இங்கே ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது, அதற்கான தேவையும் இருக்கிறது. சாலைகள் நிறைய இருந்து அது பராமரிக்கப்பட வேண்டிய அந்த நிலையால் கோட்டம் 2ஆக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட நாளாக நம்முடைய மக்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் இதை நமக்காக அளித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் வழியாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு ஏதாவது வரவில்லை என்றால் வேற எங்கேயாவது போகுதுன்னா அது மிகப்பெரிய போராட்டத்திலே சண்டையிலே இறங்கி அதை எப்படியும் பெற்றுக்கொண்டு வந்துவிடக்கூடிய ஒருவர். அவர் பேசும் பொழுதே குறிப்பிட்டு சொன்னார், இது வேற இடத்துக்கு போறதா இருந்தது, ஆனால் ஒரு பெரிய போராட்டம் என்னால அந்த அளவுக்கு போராட முடியாது, ஏன்னா தூத்துக்குடிக்கு நாம் பொதுவாக செயல்பட வேண்டும். ஆனால் இது இந்த பகுதிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சண்டை போட்டு அதை பெற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோட்டம் அமைப்பதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் இதற்காக உழைத்திருக்கிறார்கள், குரல் கொடுத்திருக்கிறார்கள், சட்டமன்றத்திலும் பேசி இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்து, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க